என்னங்க? வணக்கங்க. நீங்க யாரு? என்ன தெரியலீங்க. வெங்கட் வெங்கட். அன்னைக்கு கூட நீங்க மோர்லாம் கொடுத்தீங்களே, நான் கூட உங்க தாத்தா கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிறக்காக இந்த குருதட்சணை காணிக்கையெல்லாம் வச்சு. ஐயோ ஆமா சார், ஐம் சாரி, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு உங்களை பேண்ட் ஷர்ட்ல பார்த்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னா அடையாளமே தெரியல. இந்த ட்ரெஸ்ல சின்ன பையனா அழகா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க கூட புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு பாவாடை தாவணியில் உங்களை பாக்குற போது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி அழகாவே இருக்கீங்க. ஆமாங்க, உங்க தாத்தா எங்கீங்க? உன்னதான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கமான் 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 கமான். நல்லாரு பாத்தியா, இதெல்லாம் எக்ஸசைஸுக்கு உண்டான கருவிகள். அதெல்லாம் நான் செய்யணுமா சார்? அதுக்கு இன்னும் 2-3 மாசம் இருக்கு. முதல்ல நீ கத்துக்க வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல சிரசாசனம், அதாவது தலைகளை நிக்கணும். தலையை கீழே வச்சு காலை மேல தூக்கணும். சார் வீட்டுல பெட்ஷீட் எல்லாம் இருந்தா கொடுத்தீங்கன்னா. என்ன படுக்க போறியாமே? சொல்றத செய்யணும். வா சார், வலிக்குது சார். என்ன சார் முதல்ல அடிக்கிறீங்க? அதுக்கு பேர் தான் பாக்ஸிங். படு பாடுவேன். படு வெச்சிட்டு சார். காலை தூக்கு. காலை தூக்குறீங்க சார். காலை தூக்கு. அப்படியே வை. அப்படியே தூக்கு. தூக்கு மேல காலை. தவக்கற மாதிரி காலை பரப்பற. எந்திரி. தூக்கு மேல காலை. சார் சார் என்ன விட்டுருங்க சார். கண்ணுல ரத்தம் வர மாதிரி இருக்கு சார். வாயில ரத்தம் வர வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். சோமா பயில்வானுக்கு சிஷியனா வந்துட்டு பயப்படலாமா? தொழில ஒரு கரெக்ட் வேணா? என்ன ஐயோ சார், என்ன சார் இப்படி அடிக்கிறீங்க? இதுக்கு பேர் தான் பாக்ஸிங். என்னடா கழுதைய பிடிச்சிட்டு வந்து நிக்கிறேன்? ஐயோ என் மான மரியாதை எல்லாம் போகுதே. வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு வாடா, உனக்கு கவனிச்சுக்கிறேன். வாடி. ஏண்டா வேலை வெட்டி இல்லாம சுத்துறேன்னு சாப்பாடு போட்டா இப்படி கழுதைய புடிச்சிட்டு திரியறியே, உன்ன வீட்டுக்கு வாடா பேசிக்கிறேன். ஐயோ தலையெழுத்து, இப்படி ஒரு புள்ள வந்து வாச்சிருக்கு. காந்திஜி 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 இல்லப்பா, காந்திஜி காந்திஜி. அடி வாங்கும் போது உனக்கு ஒரு தெம்பு வேணா? சொல்றத கையில செய்வேன். சார் வேணாம் சார். சார் இந்தி பண்டிட், உன் பொண்ணு மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா சத்தியமா சொல்றேன், நீ தீண்டடா. ஏய் கிழவா, உன் பேத்தி மேல இருக்கிற லவ்வுக்காகத்தான் இத்தனை அடியும் வாங்கிக்கிறேன். நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை குறவழி கடிச்சிருவேன்டா. நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க, எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க. நீங்களே எனக்கு அத்தையா வரணும், இதுதான் என் லட்சியம். அத்தை ஹிந்தி பண்ணிட்டு கோவிந்தசாமி வீடு தெரியுமா? தெரியாதுமா. திருச்சியில இருந்து புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்திவாதியா இருக்கு. தெரியாதுமா. பேரு கூட சோம பயில்வானுங்க. தெரியாதுமா. போமா சாவு ராய்க்குமா காலையில வந்து லோலோலையா. இங்க கேட்டு பாருங்க. ஹிந்தி பண்ணிட்டு கோவிந்தசாமி வீடு தெரியுமாங்க? தெரியாதுமா. திருச்சியில இருந்து புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்திவாதியா இருக்கு. தெரியாதுமா. போமா. பேரு கூட சோம பயில்வானுங்க. போமா. தெரியாது. அடடா பெரிய தொல்லையா போச்சு. அட தெரியும் சொல்லலாம். போயா. எங்கம்மா பேரை சொல்லியாச்சு, ஊரை சொல்லியாச்சு, உத்தியோகத்தையும் சொல்லியாச்சு. ஆனாலும் யார கேட்டாலும் தெரியாதுங்கிறாங்க. அத்தை, பேரு ஊரு உத்தியோகம் இதெல்லாம் சொல்லி அட்ரஸ் கேட்டா நிச்சயமா கிடைக்காது. வேற விதமா தான் கேட்கணும். எப்படி வேற விதமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னங்க
ஒண்ணும் இல்ல, ஒரு வீட்டு அட்ரஸ் தொலைச்சிட்டோம். அந்த வீட்ல 16-17 வயசுல ஜெயா ஜெயான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. ஜெயாவா? திருச்சில இருந்து புதுசா குடுத்துட்டு வந்திருக்காங்களே அவங்க தானே? ஆமா அவங்க அப்பா கூட இந்தி பண்டிட்டு ஐசி கோவிந்த்சாமின்னு பேரு, அவங்க தானே? ஆமா அவங்க தாத்தா குஸ்தி வாத்தியார் சோமநாதன், அவங்க தானே? ஆமா அவங்க அம்மா லட்சுமி அம்மா, அவங்க தானே? ஆமா அவங்க தங்கச்சி பேரு பப்பி, அவங்க தானே? ஆமா ராமசாமி பிள்ளை தெரு, புது நம்பர் 8, பழைய நம்பர் 18. வீட்டுக்கு முன்னால இடது பக்கம் சின்ன திண்ண, வலது பக்கம் பெரிய திண்ண, கதவு பச்சை பெயிண்ட், சன்னல் பச்சை பெயிண்ட், அதுதான் அவங்க வீடு. அட கஷ்டகாலமே, அப்பன் பேரை சொன்ன, ஊரை சொன்ன, உத்தியோகத்தை சொன்ன, அவன் தெரியாதுன்னு சொன்னா, 16 வயசு பொண்ணு ஜெயான்னு சொன்ன உடனே பூர்வீகத்தையே சொல்றானே, கொஞ்சம் விட்டு வச்சா உடம்புல இருக்க மச்சத்தையும் சேர்த்து சொல்லிடுவா போல இருக்கேன். ஆமா ருக்மணியா, சௌக்கியமா? வீட்டுக்காரெல்லாம் சௌக்கியமா? என்ன மரகதம்? இந்த சவைக்கே இருக்கட்டே, இந்த பையன் என்ன தப்பு பண்ண நிந்தாடி அடிக்கிறீங்க? இது தொழில் விஷயம், நீ ஒண்ணு கண்டுக்காத, உள்ள போ. ஜெயம்மா, யார் வந்திருக்கிறா பாரு. சௌக்கியமா இருக்கேஜியா? உங்க கூட பேச மாட்டேன். அதான் நான் நேர்லயே வந்து சரி, வாங்க. कला साहित्य கலா சாகித்யே मिलका है குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் குட் மார்னிங். வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? ரொம்ப சௌக்கியம். இந்த ஊர்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நல்லா. அந்த காலேஜ் விட இந்த காலேஜ் பரவாயில்லை. ரொம்ப பிரமாதம். உள்ள போமா. हमारे ஏன் சார் देश का இவங்க इतिहास உங்க சொந்தக்காரங்களா சார்? திருச்சில இருந்து வந்திருக்காங்களா? என்ன ஜெயா இது? உங்க தாத்தாவும் அப்பாவும் ஆளுக்கு ஒரு ஆளை கான்டாக்ட் பிடிச்சிட்டு இந்த அடி அடிக்கிறாங்க. யார் இவங்க? ஒருத்தர் பேர் ராஜேந்திர, இன்னொருத்தர் பேர் வெங்கட். ஒருத்தர் ஹிந்தி கத்துக்க வந்திருக்காரு, இன்னொருத்தர் குஸ்தி கத்துக்க வந்திருக்காரு. இப்படி அடி வாங்குறதை விட சும்மா இருக்கலாம். யாருடைய ஒரு ருக்மணியா? அட அடையாளமே தெரியலையே, என்ன கூட தடியா இருக்கியே? ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. அம்மா, ருக்மணி அக்காக்கு இங்க நர்ஸ் வேலை கிடைச்சிருச்சு. இனிமே இங்க தான் இருக்க போறாங்க. அதான் உனக்கு பேச துணைக்கு ஆள் கிடைச்சாச்சு. ஏமா காபி சாப்பிட்டியா? ஏன்டி காப்பி போட்டு கொடுத்தியா? இல்ல, பேசிட்டு இருந்தேன். பேச்சுக்கு ஆள் கிடைச்சா போது பேசிட்டே இருப்பியா? இருமா காப்பி போட்டு கொண்டு வரேன். நீ ஏன் கையில வச்சு நிக்கிற? கீழே இருக்க வையன். இது யாருது? எங்க அத்தை. அலுப்பு. நல்லா தூங்கட்டும். இவங்க உங்க சொந்தக்காரங்களா? ஆமா, திருச்சில இருந்து வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டு ருக்மணி அக்கா. ருக்மணி அக்காங்களா? வணக்கங்க. நான் என் பேர் பழனிசாமி, ஏத்து வீட்டுல இருக்கிறேன். என்ன பத்தி சொன்னீங்களா? சொல்லல. அப்புறமா சொல்லுங்க, அப்புறமா சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. நான் இந்த வீட்டுக்கு இதெல்லாம் நான் தான் வாங்கிட்டு வருவேன். எல்லா விதத்துலயும் நான் தான் உதவியா இருப்பேன். உட்காருங்க. பரவாயில்ல. சரி, நான் போயிட்டு வரேன். அப்புறமா வரேன். போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வரேங்க. யாரடி இது புது கிராக்கி? அவர் தான் சொன்னாரே, பேர் பழனிசாமி, எதிர்த்த வீடுன்னு. பாவம், ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப அப்பாவி. எங்க அம்மா என்ன வேலை சொன்னாலும் சரி சகிக்காம செய்வாரு. உங்க வீட்டுல எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்? இல்ல, பழனிசாமி, வெங்கட், ராஜேந்திரன் இந்த 3 பசங்களோட வயசை பார்க்கும்போது அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்நோக்கமா? அப்படின்னா? நான் இங்க தானே இருக்க போறேன். இன்னும் 2-3 நாள்ல கரெக்டா சொல்லிடுறேன்.